திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வழங்கி குருநாதரின் பாதம் பணிந்து குலதெய்வத்தின் ஆசியோடு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாரும் நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைக்காக ஓடிட்டே இருக்கிறோம். எல்லாரும் வாழ்க்கையில் வளர்ச்சின்னு ஒன்று வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லாரும் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி அடைய முடியுதுன்னா ஒரு பீக்கில் போயிட்டுருக்குறோம். அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்மளுடைய தொழில் எல்லாம் பார்த்திங்கன்னா நலிவடைஞ்சு போயிடுது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய போட்டி பொறாமையாக இருக்கலாம், இல்லையே நம்முடைய உறவு முறைகளில் யாராவது நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்றவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக யாரையாவது ஒருத்தரை வச்சு இந்த பில்லி சூனியம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நம்ம தொழிலெலாம் தடைப்படுது. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தோய்வு நிலை ஏற்படுது, நம்மளுடைய தொழிலில் தாக்கம் ஏற்படுது, வருமானத்திற்கு பிரச்சனை, கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தோம், அதில் ஒரு முரண்பாடான கருத்துக்கள், ஒரு சண்டை சச்சரவுகள் வருதுன்னா, இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவர்கள் அனைவரும் இன்றைக்கி நான் இந்த சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை பின்பற்றினா கட்டாயம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இது ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா, கல்லுப்பு, யானையோட சிறுநீர், சரியா, யானையோட சிறுநீர், குண்டுமணி விதை, அதே போல் இலுப்ப மரத்தோட விதை, அப்புறம் 2 எலுமிச்சம்பழங்கள். இந்த 5 விஷயங்கள், அதாவது யானையோட சிறுநீர், 2 எலுமிச்சம்பழம், இலுப்ப விதை, அதே மாதிரி குண்டுமணி விதை, 2 எலுமிச்சம்பழம். அப்போது இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு செய்யணும். அப்போது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வரையுங்க யாரெல்லாம் தன் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாதிரி தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு தோய்வு நிலை ஏற்படுதோ அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை கடைபிடித்து கரெக்டாக செயல்படுத்தணும்னா கட்டாயம் தங்கள் வாழ்வில் ஒரு வளர்ச்சி ஏற்படலாம். அது என்ன பண்ணோன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஒரு கல்லுப்பில் சுத்தமான தண்ணீரில் கலந்து அந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமான நல்லா அந்த கல்லுப்பு போட்டு தொடச்சிட்டு, அதே போல் 2 எலுமிச்சம்பழத்தை 4ஆக கட் பண்ணி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆகவும் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை 2ஆகவும் கட் பண்ணி மொத்தம் 4 துண்டுகள் வரும். அந்த துண்டுகளில் சிவப்பு தடவி அதன் மேல் மஞ்சள் வைத்து, அதாவது ஈசானிய மூலை, அக்னி மூலை, வடமேற்கு மூலை, தென்மேற்கு மூலை, இந்த 4 மூலையிலையும் வச்சுட்டு அதன் மேலே ஒரு சூடம் பற்ற வச்சு நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி புகை, சாம்பிராணி புகை இருக்குல்ல, அந்த நல்லா தணல் போட்டு சாம்பிராணி புகையில் இந்த நம்ம சொன்ன இந்த இலுப்பு மரத்தை விதையையும் இந்த குண்டுமணி விதையும் போட்டு வீடு பூரா முடிந்தால் வீடு பூரா காட்டலாம், இல்லைனா வீட்டை சுற்றியும் காட்டலாம். நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில் ஸ்தாபனங்கள் முழுவதிலையும் இதை காட்டிட்டு அந்த சூடம் பற்றி வச்ச எலுமிச்சம்பழத்தை 4 துண்டுகளையும் அந்தந்த மூலையில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு, சிறிதளவு புழிஞ்சு விட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சதுக்கப்புறம் இந்த நம்ம யானையோட சிறுநீர் இருக்கு இல்லையா, ஒரு மாந்தலைகள் 5 இலைகள் கொண்ட மாந்தலையில் அந்த யானையோட சிறுநீரை நம்ம வீடு முழுக்க உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் தெளிச்சிட்டு அந்த சுற்றி வச்ச எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் முச்சந்திகள் 3 ரோடுகள் சந்திக்கக்கூடிய இடத்துல போட்டுட்டு, அன்று நடக்கக்கூடிய தேய்பிறை அஷ்டமி பூஜையில் நம்ம வீட்டிற்கு அருகில் உள்ள இல்லை பிரசித்தி பெற்ற கோயில்களில் காலபைரவர் பூஜையை பார்த்துட்டு அந்த காலபைரவர் சன்னதியில் தரக்கூடிய விபூதி சந்தன பிரசாதத்தை நம் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கு பற்றி அன்றைய தினம் நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு எதை சார்ந்த பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி நம்ம கோரிக்கையில் வச்சு மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம தொழிலை கவனிக்கலாம். இதே போல் தொடர்ந்து 3 தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இதே போல் 3 முறை பண்ணிவிட்டு 3 முறை காலபைரவர் சன்னதி சென்று வணங்கிவிட்டு வந்து நம் தொழிலையும் நம் வாழ்க்கையிலையும் இந்த முறையை கடைபிடித்து செய்தோன்னா சிறப்பான ஒரு முறையை, ஒரு பரிகாரங்கிற விஷயம் இன்றைக்கி எங்கே போய் பரிகாரம் பண்ணாலும் ஒரு 15,000 20,000 கிடைப்பாங்க. ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர வளர்ச்சி உள்ள குடும்பத்தினர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது, நமக்கு இந்த பில்லி சூனியல் பிரச்சனை இருக்குதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீர்களோ அவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை பண்ணிங்கன்னா கட்டாயம் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறலாம், வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான தருணத்தில் என்னுடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.